ரோட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா பெங்களூர் திருப்பூர் ஒரு 2 மாதம் ஆகும் நம்ம வரத்துக்கு. அதனால சொல்லிட்டு நம்ம ஊர் பிரியாணி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே டைம் சாப்பிட்டு போயாச்சு. இதோ இந்த கடை தாங்க பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு. நம்ம ஊரில் எங்கே வாங்கினாலுமே பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு நம்ம இப்போ வந்து அப்படியே டைரெக்டாக பெங்களூருங்க. நான் ஸ்டாப், எங்கேயும் நிற்காத வண்டி. சரிங்க, போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே. நம்மளும் பூந்து போனால் தான், இல்லைனா விடவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் பொங்கல் வரையும் வரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா போயிட்டு பொங்கலுக்கு தான் வரணும். பொங்கலுக்கு ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து தீபாவளிக்கு வந்து எங்கேயுமே நம்ம வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணல. பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயே சரியாக போச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுல, நகைலாம் வச்சுன்னு சொல்ல நகைலாம் மூட்டை வச்சுங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். வாணியம்பாடிக்கு பாய் சொல்லிடுறேன். பாய் பாய். வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டு, சேல் ரோடெல்லாம். இன்னொரு 3 மாதம் இருக்குங்க பொங்கலுக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு டைமில் அரை மணி நேரம் 1 ஹவருங்க. லாஸ்ட் டைமு இப்போ ரீசெண்டாக ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயினாகவே நிப்பாட்டிட்டாங்க நம்ம ஊரில். பார்த்திங்கன்னா அது மேம்பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வாட்டி சொல்கிறாங்க, அப்போ கூட இல்லை. எல்லாமே ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாங்க மளிகை சாமானம், ஹாஸ்பிட்டலு எல்லாமே அந்த சைடு தாங்க இருக்குது. அதனால் சொல்லிட்டு தான் மக்கள் அவ்வளோ போராடுறாங்க, பிரிட்ஜு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா என்னப்பா போலீஸ் நிற்கிறாங்க நிறைய நிற்கிது வெளியோ. என்ன கட்சிக்காரர் வருவாங்க போல். எங்கடா எங்கே வரங்க ரோடை பார்த்து போகாமல் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியலையே. அப்புறம் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு, பெங்களூர் போகிற பஸ் எல்லாம் இங்கே தாங்க நிற்கும். ஹைவேல நான் ஸ்டாப் போகிற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா இப்போ தான் சில்லுன்னு வருது. அப்படியே காற்று வேறு லெவலில் இருக்குது. ரைடிங் ஆக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த டாப் பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைடு அப்படியே சும்மா ஒரு ரைடுன்றதே விட கொஞ்சம் தொலைவு அப்படியே ஓட்டினாவே வண்டி வேறு லெவல் ஃபீல் பண்ணலாம். அந்த ஃபீலிங்கெல்லாம் அவ்வளோதாங்க. அப்படியே ஜாலியாக நான் ஸ்டாப்பாக போக வேண்டியது தான். தம்பி வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால சொல்லிட்டு தான் நான் பைக்கே எடுத்துன்னு போகிறேன். இல்லைனா வச்சு நான் பைக்கே எடுத்துன்னு போயிட மாட்டேன், நான் ட்ரைனில் தான் போயிருப்பேன் எப்போவுமே. அப்பா வந்து உள்ள தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்த அதர்சமெல்லாம் இருக்கா, அதனால் சொல்லிட்டு தான் அப்பா பயப்படுவார். அதர்சமெல்லாம் எடுத்துன்னு பைக்கில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் ஒரு 2000 கேஷ் கொடுத்துட்டு தீபாவளிக்கு இப்போ எதுவுமே அவங்களுக்கு எடுத்து தரலையா, அதனால் சொல்லிட்டு செலவுக்காச்சும் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. நம்ம இப்படி டோல்கேட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் பெருசாக ஆசைலாம் எதுவும் கிடையாது. நம்ம லைஃப் எந்த மாதிரி போதோ அந்த மாதிரி நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகின்னு போயினே இருக்கணுங்க நம்ம லைஃப்பில். நான் வந்து இந்த பைக் ட்ராவல் வந்து ஏன் சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறது. ஒரு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டிக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே யூடியூப்பில் இறங்கிட்டோங்கன்னா வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஜென்ரலாக எல்லாமே ஒரு சில பேரெல்லாம் நிறைய வார்த்தை வரும். அந்த வார்த்தையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம போயினே இருக்கணுங்க. நம்ம லைஃப் எப்படி போதோ அந்த மாதிரி போயினே இருக்கணும்.
எதுக்கோசரம் நம்ம டவுன் ஆகக்கூடாதுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், எதுக்கோசரமே நம்ம டவுன் ஆகக்கூடாது. கொலைக்கிற நாய் கொலைச்சுனே இருக்கட்டுங்க, விட்டு தள்ளுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. பார்த்தீங்கன்னா பைக் ரைடரெல்லாம் இருக்காங்க பாங்க, பரவாயில்ல. அதனால் சொல்லிவிட்டு நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கணும். சின்ன பிள்ளைகிட்ட பைக்கை கொடுத்துட்டு ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை. டேய் ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் எங்க? அவ்வளோ ஸ்பீடாக போறிய, கீழே கீழே உழுதுனா என்ன ஆகுவ? பத்திரமா போ. சின்ன பிள்ளை கூட வீட்டில் கூட இருப்பா, அவங்களும் சொல்ல இவனும் சொல்லி குத்தமே இல்லைங்க. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க பெங்களூர் ரோட்டில். பெங்களூர் ரோடுன்னு இல்லை, எல்லா ஹைவேலையுமே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. அதனால சொல்லியிருந்தான் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன் நான். அப்புறமா ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்புறமா வீட்டில் உட்காந்து அழ வேண்டியது பசங்கிட்ட பைக்கை கொடுத்துட்டு. அதெல்லாம் தெரியணும் இல்லை ஃபஸ்ட்டே அவங்களுக்கு. சின்ன பிள்ளைகளை பைக் கொடுத்து அனுப்புறீங்களே, எப்படி ஓட்டுவானுங்க இப்போ இருக்கிற வயசு பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 14 வயசு தான் ஆகுமே. யாருமே இல்லைங்க, அழகாக இந்த ரோடை வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நிஜமாவே 2 பக்கம் தனியாக இருந்துட்டு அழகாக ஃபீல் பண்ணுறேங்க நான் இந்த கிளைமேட்டை வந்து. தனியாக இருக்கிறதுக்கு வந்து பழகணும். நம்ம வந்து நிறைய பேர் நம்மளை காயப்படுத்துவாங்க. நம்ம வந்து தனியாக இருக்கிறதுக்கு பழகிட்டுன்னா வச்சுக்கா, அதோட பெரிய ஒரு சாதனை வேறு எதுவுமே இல்லைங்க. அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலே பண்ண மாட்டாங்க. நம்ம என்னவோ நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ, நம்ம என்ன சம்பாதிக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை கடந்து போனேங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிறது இருக்குது. ஆனால் நான் கூட இன்னும் கற்றுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு யாருன்னா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா வச்சுக்க, அந்த அட்வைஸை வந்து ஏற்றுக்குவோம். நல்லதுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா பருகூர் மலை தான் இது. இது காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மலை. பார்த்தீங்கன்னா ஏதோ மலைக்குள்ளே ரோடு போகிற மாதிரி, மலைக்குள்ளே தாங்க ரோடே போகுது. ஃபஸ்ட்டெல்லாம் இதை வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சொல்லியிருப்பார். அப்போ வந்து எங்கள் அப்பா ஒசூரில் வந்து பெங்களூர்லலாம் மேஸ்திரி வேலைக்கு வந்திருப்பாரு, நான் கொல்லையாக்க சொல்லலாம். அப்போ சொல்லியிருப்பார், அப்போல்லாம் இந்த மலையை எல்லாம் சதுரம் பண்ணி தான் ரோடே போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி போனீங்கன்னா பருகூரில் ஒரு ரோடு வருங்க, ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு, டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம். ஆனால் ஒன்று இப்போ வந்து பின்னாடி வந்து டாப் பாக்ஸ் லீக்கேஜ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் சின்ன ஒரு அம்பில் ஓட்டுனா கூட அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க கீழே, அது வந்து கட் ஆகிடுங்க. அது மெட்டலில் வருது, அது வாங்கி போடணும். இல்லை ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடுன்னு சொல்லிட்டு அந்த ரோடு வந்து இது தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடுங்க. காலையில் டைமில் செக் பண்ணலாம் டாப் ஸ்பீடெல்லாம் அந்த ரோட்டில். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடுங்க. பெங்களூர் போனால் நம்ம சில்க் போர்டுன்னு ஒரு ஊர் வரும், ஒசூர் நம்ம ஊர் தமிழ்நாடு பார்டர் தான்னா. அங்கே போய் ஒரு ரைட் எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டு நம்ம இருக்கிற இடங்க. பார்த்தீங்கன்னா கேர்புரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு போனேங்க முன்னாடி. என் பைக்கில் நான் பைக் எடுத்துகிட்டு பைக் வாங்குவேன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் ஃபீலே பண்ணலைங்க. நான்லாம் பைக் வாங்கின்னு இந்த ரோட்டில் போவேன், அப்புறமா இந்த மாதிரி விளாக் எடுத்துன்னு போவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியலங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கடவுள் தாங்க, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. யார் யார் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேம்பாலம் எப்போ கட்டி முடிக்க போகிறாங்கன்னே தெரியலையே. பஸ் ஸ்டாண்ட் வருதுங்களா, இந்த மலை பின்னாடி தாங்க கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டே வரும். ஆனால் நம்ம இப்படி சுற்றின்னு வர மாதிரி இருக்கும் வழி பார்க்குறதுக்கு. நான் இதே ரோட்டில் தாங்க வந்துன்னு போயின்னு இருப்பேன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ பைக்கெல்லாம் கொஞ்ச நாள் எடுத்துன்னு வராது விட்டுட்டு இருந்தேன், வீட்டிலே வச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் சரி கொஞ்சம் பெங்களூரெல்லாம் கொஞ்சம் பைக்கில் நம்ம பைக்கில் வைஷ்ணவியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக எடுத்துன்னு வந்துட்டுங்க. வந்தாச்சுங்க, லெஃப்ட்டு கட்டினோன்னா சேலம் 110 கிலோமீட்ரு. அப்புறமா பெங்களூருக்கு வந்து இன்னும் 93 கிலோமீட்டர் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்தாலும்
வாணியம்பாடிலேருந்து பெங்களூர் போனால் எப்போ வந்தாலும் பைக்கில் வந்தோன்னா வச்சுங்க, இந்த கார்னரில் ஒரு டீ கடை இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஃபுல் ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல் ரெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அந்த டீ கடையில். எப்போ வந்தாலும் நான் குடிச்சிட்டு தான் போவோம் அந்த டீ கடையில். இவ்வளோ தொலைவு வருது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பஜ்ஜி சூடாக பஜ்ஜி போடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போண்டா, சமோசா எல்லாம் போடுவாங்க. டீ எல்லாம் ஃபேமஸுங்க. யாரும் வந்தாலும் இங்கே குடிச்சிட்டு தான் கிளம்புவாங்களே. பார்த்தீங்கன்னா இதோ இந்த கடை தாங்க, ஹோட்டல் வாணியம்பாடி. நம்ம ஊர் தான்ப்பா இது. இவ்வளோ நாள் எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க பாருங்கள், வாணியம்பாடி பிரியாணி டீ ஸ்டால். நம்ம ஊருக்காரங்க தாங்க இருக்கிறதும் கடை ஓப்பன் பண்ணிக்கிது. பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது இவ்வளோ நாள். வீடியோவில் பற்றி நம்ம ஊர் டீ கடை எல்லாம் பேசின்னு வந்தேன். பார்த்தா டீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்க. டீ போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. டீ 5 மணிக்கு மேலே தாங்க பார்த்தீங்கன்னா டீ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே 5 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். நான் வீட்டாண்டேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 6 மணி 1 ஹவர் ஆகிடும் நான் அங்கேருந்து வர்றதுக்கு. பார்த்தீங்கன்னா அதனால சொல்லிவிட்டு இப்போ இல்லைன்ட்டாருங்க. பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் தான் அதுக்கப்புறம் தான் டீ போட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டுங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே எடுத்து ஹெல்மெட் போடுவாங்க நம்ம ஆளுங்கள்லாம். பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே ஹைவேல மட்டும் கிராஸ் பண்ண சொல்ல உஷாராக கிராஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது. கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை நம்பி ஃபேமிலி இருக்கும், பசங்க இருப்பாங்க, சொந்த பந்தம் இருக்கும். யாருக்குமே வேதனை கொடுத்துட்டு போகக்கூடாது. கடவுள் நம்மளை இயற்கையாக அவர் எப்போ நம்ம உயிரை எடுக்காரோ அந்த டைமில் மட்டும்தாங்க நம்ம உயிர் போனோமே. மற்றபடி நம்ம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எதுக்குமே தயங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் எல்லாமே முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் நானே ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் புரிய வச்சு தான் நான் இவ்வளோ மாறி இருக்கேனே. பார்த்தீங்கன்னா நாடா இங்கே ஒரு சந்தில் பூந்து போவாங்க பாரு. ஆளுங்களே இப்படி தான். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க மாட்டானுங்க. எப்போவுமே ஒன்றுங்க உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மலைக்கிட்ட வந்தால் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஆனால் நிஜமாக நம்ம ஒரு 1/2 hour லேட்டாக போனால் கூட பரவாயில்ல. அதனால் சொல்லிவிட்டு ரொம்ப இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடியே இடித்து 2-3 காரு கவுந்துருக்கு. பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே. பார்த்தீங்கன்னா அதனால் சொல்ல ஒரு ஃபேமிலியே க்ளோஸாக காலி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு நரக வேதனைங்க. ஒரு ஃபேமிலியே ஒருத்தர் காரில் ஆகிட்டுக்குது 2 வீலரு. பார்த்தீங்கன்னா அந்த காரே கவுந்து ஒரு ஃபேமிலியாக அந்த மாதிரி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது டவுன் ஃபுல் டவுன் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்பீடு வராங்க. வரவங்க போகும்போது எதுவும் ஆகிறதில்ல, வர சொல்ல தாங்க ஆகுறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க. கோயம்புத்தூர் போகிறவங்க சரி, சென்னை போகிறவங்கெல்லாம். இந்த லாரிக்கார அண்ணாக்கள்லாம் சொல்லிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு, அவங்க கொஞ்சம் உஷாராக கேர்ஃபுல்லாக போங்க. நான் நீங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு யாரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு யாருமே லாரி ஓட்டாதுங்க, எந்த ஒரு டிரைவிங் பண்ணாதுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி இந்த வீடியோ அனுப்புகிறேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு அவ்வளோ எடிட்டிங் பண்ணோம், அது அவ்வளோவும் இது பண்ணவெல்லாம் வராது. ஆனால் என்ன இருந்தாலும் இறங்கியாச்சு, ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணின்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு அதுலேருந்து அப்படியே வரணுங்க. பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லக்கூடாது. அதை நம்ம கடந்து வந்தால் தான் முடியுமே. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு வரும்போது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏரியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலை சூளகிரி வருங்கள, இந்த சூளகிரியோட மலை தாங்க இது. பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் வர சொல்லலாம் இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க இந்த மலையும் கிளைமேட்டும். ஒரு பழைய ஒரு மெலடி சாங் வரும், அந்த பாட்டு பிஜிஎம் போட்டு அந்த மலைக்கு இதுக்கு போனாங்க. பார்த்தீங்கன்னா வீல் கேப் ஆடுதா ஃப்ரண்ட்டில் இந்த கார், இது பெல்லோர் அது. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் வீல் கேப் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
பைக் பார்த்து என்ன ப்ரோ பஞ்சரா டோ பண்ணிட்டங்களா? சரி சார். சரி ப்ரோ பாய். பஞ்சராக இருக்க மாதிரி இருக்கப்பா பைக்கு. ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிக்கணுங்க, அதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒசூருங்க, ஒசூர் மலை தான் இது, ஒசூர் காடுங்க இது பார்த்தீங்கன்னா. இன்னும் வந்து இந்த பிரிட்ஜு வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இதுவும் ஃபினிஷ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகுங்க பார்த்தீங்கன்னா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டுச்சுங்க. இது பிரிட்ஜு ஃபுல்லு ஜாம் ஆகிடுது. நைட் டைமில் வந்தேன், மழை வேறு அந்த டைமில். எல்லா தவளையும் பிரிட்ஜு கட்டின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழெல்லாம் வர மாதிரியே இல்லை, ஸ்ட்ரெயிட்டு ஒரே ரோடு, சென்னை தான் அந்த மாதிரி இருக்க ரோடு. அவ்வளோதாங்க, இந்த மலையை ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒசூர் வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா. சூப்பர் பைக் எல்லாம் வச்சுருந்தா அவங்களோட கெத்தை காமிச்சு தானே ஆகணும். அதனால சொல்லிட்டா நிற்க மாட்டாங்க நம்ம கூப்பிட்டா கூட. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. நம்ம ரூமுக்கு போய் ரீச் ஆகிறங்காட்டி எனக்கு வந்து கார் வாங்கணுன்னு சொல்லிட்டு ஆசை தான். ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டைம் வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டு பார்த்தோங்கன்னா. மகேந்திரா தாரெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ பட்ஜெட்டெல்லாம் நம்மளுக்கு ஆசை இல்லை. ஓல்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிவிக் வரும். அந்த சிவிக்கு வாங்கிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுங்க ஃபுல்லாக. எக்ஸாஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கு, அட்ஜஸ்டர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நானே பண்ணுவோம் எல்லாமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் யோசிச்சு வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் வாங்கிட்டு எக்ஸாஸ்ட்டு மாடிஃபிகேஷனு அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லைங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே எனக்கு ஒரு 30 வயசு ஆகிடும். இப்போ எல்லாம் கொஞ்சம் வீட்டு ப்ராப்ளம், கஷ்டம்லாம் இருக்குல்ல. இப்போ எல்லாம் வாங்கிட்டா என்ன பண்ண முடியும்? கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும் காசை பார்த்தோம்னா. நம்ம சேர்த்து வைக்கிறது ரொம்ப ஒரு ரூபா சேர்த்து வைக்குவோம். ஆனால் ஒரே செகண்டில் காசு, ஒரு 2 டேங்க் ஃபுல்லாக அடிச்சுன்னா ஒரே செகண்டில் காசு காலியாகிடுதுங்க பார்த்தேன்னா. இங்கே தான் ஏதோ பிரிட்ஜு ஏதோ உடஞ்சிச்சின்னு சொன்னாங்க, இந்த ஒசூர் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு தாங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ போயின்னு இருக்க போது. அதுதான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ஒசூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதாங்க பஸ் ஸ்டாண்டு. என்னடா அவ்வாவும் அப்படியே மேற்றிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போயினே இருக்கிறேங்க. நான் மாட்டை வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு வந்துருக்குறேன். 390 வந்து சந்தில் புந்து போயினே இருக்கிறானுங்கப்பா எல்லாம். நம்ம தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வழி விட்டு 2 நிதானமாக போயின்னு இருக்கு. அவனுங்கெல்லாம் அது பார்க்கவே மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஒசூர் பார்டர் கிட்ட வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா.
இங்கே வந்து பார்த்தாவே எப்போவுமே இப்படி தான் இருக்கும். உஷாராக கேர்ஃபுல்லாக போகணுங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டிட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளோதான். திரும்ப 2 மாதம் கழிச்சு தான் 3 மாதம் கழிச்சு தான் அந்த பார்டரை பார்க்க போகிறேன். நம்ம ஊர்லேருந்து வந்தாவே ஃபீலிங்காக இருக்குது. அதே நம்ம வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் ஊருக்கு போக சொல்லுவோம். அதோட சந்தோஷம் வந்து வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்டர் இதோட லாஸ்ட்டு எண்டிங் இதுதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இதுதான் நம்மளோட பார்டர். முன்னாடி போனால் டோல்கேட்டு. சார்ஜர் வேறு தீர்ந்து போச்சுன்னு இருக்கேன் கேமராவில். சார்ஜ் போட்டுக்கலாம் நிற்க வச்சுட்டு. ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. டிராக்டர் வேறு சொல்லியிருக்காரு எப்போவுமே ஹெல்மெட் போட்டும் போ. அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். என்ன இருந்தாலும் அவர் சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டுன்னு போ, கிளாஸ் வந்து ஓப்பனில் வைக்காத க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அடிக்கடி கண்ணு ப்ராப்ளம் வந்துடுதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தலைவலி வந்துடுது, கண்ணு ப்ராப்ளம் இருக்குது. அதனால சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆரன் அடித்தா போயிடுவாங்களா? முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆரன் அடித்தா போயிடுவாங்களா? தெரியாத ஜனம்பா நம்ம ஆளுங்களே. பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் நின்றுக்குதுப்பா. என்ன வண்டி? அப்போவே 2 பேர் வந்தாங்க. அதுதான் மொத்த ட்ராவலருங்க தான் நின்றுக்கிறாங்க. எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டுருக்காங்க போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் அவ்வளோதான். பெங்களூரில் இந்த வந்து முருடேஸ்வரான்னு சொல்லுவாங்க அங்கே. அதுக்கப்புறமா நிறைய இடம் இருக்குங்க பெங்களூர் சுற்றி பார்க்குறதுக்கு. எப்படியாச்சும் பொங்கலுக்குள்ளே எல்லா இடம் இங்கே சுற்றி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்படி தான் ஒரு இன்ச்சாக பார்த்தீங்கன்னா போகிற மட்டும். எப்படியே பூந்து போகிறாங்களே. நம்மளுக்கு பயமாக இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. சும்மா டச் ஆகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கணுன்னா கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் அவங்களும் எங்கேயும் கடை வாங்கி காப்பாற்ற முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ சேஃப்டியில் இருந்துக்கணுமோ அவ்வளோ சேஃப்டியில் இருந்துக்கணும். பார்த்தீங்கன்னா நானும் இப்படி தான் இருக்க போகிறேன். ஒரு டைமில் ஃபுல்லாக ஓட்டி எல்லாம் பெற்றுக்குன்னு ஸ்கூட்டி வாங்கினு ஸ்கூட்டியில் போய் நிற்க போகிறேன். என்னவோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ காரு டச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏதோ காரை டச் ஆகிருக்கு. டச் ஆகிடுச்சுன்னா தெரியாமல் தான் டச் ஆகும். தெரிஞ்செல்லாம் யாருமே டச் பண்ண மாட்டாங்க. அதுக்கோசரம் அவங்கக்கிட்ட ஒரு சாரி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு என்னவோ அது சொல்லிவிட்டு கேட்டுன்னு விட்டு தள்ளுங்க. அதை விட்டுட்டு சண்டைலாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஏதாச்சுமா நடக்கிறது தான் எதுவுமே ஒன்று. ஆக்சிடெண்ட்டு கூட அப்படி தான் ஆகும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உயிரே போயிடுது. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது இல்லை. அதனால் சொல்லிட்டு ரீசன் எடுத்து சண்டை போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி பிரிட்ஜு. ஆரன் அடிக்க முடியல, கேபிளை கையில் பிடிச்சின்னு. இன்றைக்கி மார்க்கெட் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. மார்க்கெட் இன்றைக்கி அதனால சொல்லிட்டு தான் சண்டே. பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்குங்க எல்லாமே. செப்பல்லேருந்து ட்ரெஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து இந்த சண்டே டைமில் மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து புது துணி தான். ட்ரெஸ் எல்லாமே புதுசு தான். இவங்க வந்து இந்த
கடையில் விற்கிறதோட வெளியே எடுத்துன்னு வந்தாங்கன்னா டக்குன்னு சேல் ஆகிடும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் விற்றாப்போ சீக்கிரமாக சேல் ஆகிடும். கடை உள்ளெல்லாம் போயிட்டு அந்த கடை பார்த்து வாங்க மாட்டாங்கல்ல, அதனால சொல்லிட்டு தான் அன்றைக்கி எவ்வளோ வருதோ அவ்வளோவுக்கு கலெக்ஷன் பண்ணி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா என்னடா இது நவருமா நவராது தெரியலையே. பார்க்கலாம் இருக்கு, முன்னாடி கார் கிராஸ் ஆகினு இருக்குது. பொறுமையாக தான் போங்கப்பா, நின்று முன்னாடி போனால் தானே போவாங்க. இங்கே ஒரு ரைட் கட் பண்ணோம் நினைக்கிறேன். எங்கடா அது? ஓ இந்த ரைட்டு தான்ப்பா. என்றைக்குமே இங்கே இண்டிகேட்ரு, அதுக்கப்புறமா லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு 2 மிரர் பார்த்துக்குங்க. எப்போவுமே டர்ன் பண்ண சொல்லும், என்றைக்குமே மிஸ் பண்ணாதுங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காரன் நிற்க மாட்டாங்கண்ணா, நீங்கள் தான் நின்று போகணும். அவனுக்கு இடிச்சிட்டு போயினே இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா ஏய் ஆடி கிராஸ் ஆகுதுப்பா, ஆடி கார் ஸ்ட்ரெயிட் ஒரே ஒரு எடுங்க, தம்பியோட கம்பெனி வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்தாவே எப்போவுமே டஸ்ட்டு, டென்ஷன் ஆகும் எனக்கு இந்த ரோட்டில் வர்றதுக்கு. பாய் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறான், தூங்குறான் கண்ணு. ஒன்று தாங்க எடுத்துன்னு போகிறோம். பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால சொல்லிவிட்டு இது உங்கள் ஷோரூமுக்கு வந்துட்டு இவனை பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா நானும் வரேன், நான் வண்டி எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேடா. இந்த டிராஃபிக்கில் எப்படி தான் எத்தனை போக போகிறாங்க தெரியல. முதல்ல எத்தனை போயிட்டு சேர்த்திடணும். நின்று பொறுமையாக போகலாம் விட்றா. கேர் நியூட்ரல் பண்ணிடுறா. மேட்லெல்லாம் இறங்கி தான் தள்ள மாதிரி இருக்குது. இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டோ பண்ணுமாடா இப்போ. 5 கிலோமீட்டருங்க, இன்னும் கேர்புரம் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, அது வந்திருக்கு. காலெல்லாம் பெயின், கையெல்லாம் வலி. பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் டோ பண்ணின்னு வர்றது கொஞ்சம் வண்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால, அதனால சொல்லிட்டு தான் வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ஒரு வாரமாக. அதனால சொல்லி தான் யார் கேட்டாலும் பைக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக வந்தாச்சுங்க கேர்புரம் கிட்ட. ஃபஸ்ட்டு வண்டி ரெடி பண்ணோம் அவனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக ஒரு பொங்கல் வரைக்கும் லீவே போடக்கூடாது, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. நேற்று நேற்று நைட்டு வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு 90 நாளைக்கு இங்கே லீவ் போடக்கூடாது, கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டேக் கேர், பாய்.